ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் பற்றி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தப்பு பண்ணி அதுக்கப்புறம் வந்து திட்டு வாங்கி அந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து சரி பண்ணி கொடுத்தேன். நம்ம வந்து நிறையா ப்ளஸ்ஸை பார்த்துருப்போம். கண்டிப்பாக மைனஸையும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். மைனஸை நம்ம வந்து சொல்லணும். சொன்னால் நம்ம கெரியர் போயிடும். இனிமேல் ஆர்டர் எதுவும் அப்படிலாம் இல்லை. நான் அதை எப்படி சரி பண்ணி கொடுத்தேன், கண்டிப்பாக அந்த கஸ்டமருக்கு மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நான் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மிஸ்டேக் மறுபடியும் நான் வேறு ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து பண்ண மாட்டேன். ஓகேங்களா? எல்லா இதுலேயுமே வந்து நம்ம நல்லது மட்டும் தான், ப்ளஸ்ஸை மட்டும் தான் சொல்லுவோமே. நிறையா கேட்டிருக்கோம்ல. சொதப்படணும் சொல்கிறாங்க, இருந்தாலும் 100% சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேர் கெட்டு போயிடும், மறுபடியும் ஆர்டர் தர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல மாட்டாங்க. நான் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோட ஓப்பனாக நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், அதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்களேன், ஃபஸ்ட்டு 3 லைன் இதான் சரி பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பிடிச்சிருக்கா, சரி பண்ணிட்டேனான்னு பாருங்கள். தப்பாக போனது நான் வந்து கொஞ்சம் எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து மார்க்கிங் பண்ணது தப்பா, இல்லை நான் தப்பு பண்ணனா என்ன ஏதுன்ட்டு தெரில. நானாக மிஸ்டேக் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லைன் நேராக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் கொஞ்சம் கோணையாக போகிற மாதிரி தான், சரி பார்த்துக்கலாம், சரி பண்ணலான்னு போட்டு 4, 5 லைன் போட்டாலும் சரி பண்ண முடியல. அதனால் வந்து அந்த தப்பாக போனது எல்லாமே பிரிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி என் மனசுக்கு எது திருப்தி, இந்த ப்ளவுஸை நான் போட்டால் எப்படி நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா எவ்வளோ தான் நல்லா பண்ணியிருந்தாலும் அதை நல்லா பண்ணாத இடம் தான் நம்மளுக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கும். ஐயோ நம்ம காசு வேஸ்ட்டாக போச்சோ, அவங்கள்ட்ட கொடுக்கவே கூடாது இனிமே, எப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் இல்லையா? அதனால் நான் வந்து சரி பண்ணி தான் கொடுத்தேன். என் மனசுக்கு இது நான் போட்டால் அழகாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி தான் கடைசியாக ஃபினிஷிங் வந்தது. இதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் என்ன கற்றுக்குறேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிகினராக ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி கேப் வருது, என்னம்மா இது கால் சென்ட் அப்படின்னாங்க. சரி அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் மேம் அப்படின்னு. அங்கே பாருங்கள், அந்த பீடு கீழே கேப் வருது அப்படின்னாங்க. இது எல்லாமே அவங்க சொன்ன மிஸ்டேக். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். எல்லோரும் இது மாதிரி தானே எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், லாஸ்ட் முடியும் போதும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் தொழில் பார்க்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இவங்களே ஒரு டைலர் ஆரி ஒர்க்கஸ்ட், அதனால் இந்த மிஸ்டேக்லாம் சொன்னாங்க எனக்கு. அதனால் அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ். என்னோடய தொழில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மற்ற கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஓடிடுவாங்க. இவங்க சொன்னாங்க, நான் அந்த மிஸ்டேக்கை திருத்திட்டு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுப்பேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பட்ட அனுபவம். இது போடுறதுக்குலாம் விடிய காலம் 4 மணி 10 மணி அது மாதிரிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா நிறைய ஆர்டர் அந்த இடத்துக்கு வந்துருந்துச்சு. மேபி அதனால் கூட சொதப்பிருக்கலாம். நான் இனிமேல் நிதானமாக பண்ணுவேன். பாருங்கள், சொதப்புனது வெட்டினது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லுவேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொழில் அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போகிறோம். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். சொதப்பினாலும் எனக்கு மனசு கேட்கல. பாருங்கள், கோணையாக இருக்குது. நல்லா பாருங்கள், கோணையாக இருக்கா? நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கேன். அந்த ப்ளவுஸை வந்து சரி பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்.